நாகரீகம் தோன்றிய மனித இனத்தின் முதல் பரிவர்த்தனை பண்டை மாற்று முறை. இதனை இன்றும் பின்பற்றுகிறது தமிழகத்தில் ஒரு கிராமம். தழுதாழை பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே இருக்கிறது இந்த தழுதாழை கிராமம். சுற்றுவட்டார கிராம வீதிகளில் பயணிக்கிறது இந்த மாட்டு வண்டி. புளியங்கொட்டைகளை கொடுத்தால் பதிலுக்கு உப்பு மற்றும் கோலமாவை கொடுக்கிறார் பூபதி. 3 தலைமுறையாக தொண்டமாந்துறை, அன்னமங்கலம், மேட்டூர், அரும்பாவூர், பூலாம்பாடி, மலையாளப்பட்டி ஆகிய கிராமங்களில் 3வது தலைமுறையாக ஒற்றை மாட்டு வண்டியில் பயணிக்கிறார் பூபதி. அதிகாலையிலேயே தொடங்கிவிடுகிறது அவரது பயணம். ஒரு படி புளியங்குட்டைக்கு 1 படி உப்பு அல்லது கோலமாவு. ஆண்டுக்கு 5 டன் அளவுக்கு கிடைக்கும். அதனை வியாபாரிகளிடம் கொடுத்து விடுவதாகவும் பூபதி தெரிவிக்கிறார். இந்த வியாபாரத்தை செய்ய போகும் கடைசி வாரிசு தாம்தான் எனவும் அவர் கூறுகிறார். இதில் தம் குடும்பத்தின் தேவைக்கேற்ற வருமானம் கிடைப்பதாகவும் திருப்திப்பட்டுக் கொள்கிறார். ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ நெல், கம்பு எல்லாம் நிறையா கிடச்சிதுங்க. அதனால் அந்த வியாபாரம் அப்படியே விடாத பண்ணிகிட்டு இருந்தோங்க. இப்போ ஒரு 10 வருஷமாக கொஞ்சம் கம்மி தாங்க. சரி, இந்த தொழிலை விடக்கூடாது, நம்ம கொஞ்ச நாள் அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம எனக்கு மேலே நம்ம பையனு வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைங்க. முன்ன வந்துங்க ஒருத்தருக்கு முன்ன நிறைய பேர் வண்டி இருந்ததுங்க. 6-7 வண்டி இருந்ததுங்க. இப்போ வண்டிலாம் குறைஞ்சிருச்சிங்க. அதனால் இப்போ நிறைய பேர் காசுக்கு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க பைக்கில். அதனால் ஒரு வண்டிக்கு ஒரு 5 டன் 6 டன்னுக்கு 5 டன்னுக்கு விடாதுங்க. ஒரு வருஷத்துக்கு 5 டன்னுக்கு விடாதுங்க. அந்த புளியாங்குடி சீசனுக்கு 5 டன்னுக்கு விடாது. 5 டன்னு கொட்டை வருங்க. இப்போ கடைக்கெல்லாம் போனோம்னா பொருளை கொடுத்துட்டு வாங்க முடியாது. அது அந்த காலத்தில் தான் 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்ன. இப்போ எல்லாம் பொருள் கொடுத்துட்டு வாங்க முடியாது, காசு கொடுத்துட்டு தான் வாங்கணும். ஆனால் இவர்கிட்ட பொருள் கொடுத்துட்டு வாங்கலாம். புளியாங்கொட்டை மட்டும்தான் கொடுத்துட்டு வாங்க முடியும். வேப்பங்கொட்டை கொடுத்துட்டு வாங்கலாம். நெல்லாம் வாங்க மாட்டாங்க இப்போலாம். இப்போ என்ன உப்பு எடுத்துகிட்டு வராரு, கோலமாவு எடுத்துகிட்டு வராரு, சால்ட் உப்பு எடுத்துகிட்டு வராரு. இது 3 தான் வியாபாரம் பண்ணுறாரு. புளியை கொண்டு வந்து ஓடு எடுத்து இடித்து அதை ரெடி பண்ணி அலசி கிளச்சிட்டு வச்சுருப்போம் பத்திரமா. உப்புக்கு வாங்கிக்குவோம். ஒற்றை மாட்டு வண்டியின் மணியோசையுடன் உப்பு உப்பு என உரக்க கூவும் பூபதியின் குரலில் அத்தனை வாஞ்சை. பதிவு செய்யப்பட்ட ஒலியை எழுப்ப வந்துவிட்ட நிலையிலும் முந்தைய தலைமுறையின் ஈரம் பதிந்த நினைவுகளை கடைசி தலைமுறையாய் எதிரொலிக்கிறார் பூபதி. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அச்சுத ராஜகோபால்.